உலகத்தின் பெரும்பகுதி மக்களால் நீண்ட காலமாக அறியப்படாமல் இருந்த அமெரிக்க கண்டத்தில் கடற்கொள்ளையர்களின் புகலிடமாக இருந்த தீவு ஒன்று உள்ளது. அச்சுறுத்தும் கடற்கொள்ளையராக அறியப்பட்ட பிரிட்டனை சேர்ந்த பிளாக் பியர்ட் இறந்தது இந்த தீவில்தான். மக்கள் தங்குவதற்கு எண்ணாத ஒரு தீவு, கடற்கொள்ளையர்கள் ஆட்சி செய்த இடம். இப்படிப்பட்ட ஒரு தீவு குறித்து 1524ஆம் ஆண்டு இத்தாலிய கடல் பயணி ஜியோவனி டா வெராட்ஸனோ தந்த குறிப்புகள் மட்டுமே உள்ளன. அதுதான் ஆக்ரோகோக் தீவு. வட கரோலினாவின் ஹைட் கவுண்டி கடல் படுகையில் அமைந்துள்ளது இந்த தீவு. கடல் மட்டத்திலிருந்து 5 அடிக்கும் குறைவான உயரத்தில் இருக்கும் இந்த தீவு ஒக்கோகான் என முன்பு அழைக்கப்பட்டு வந்தது. இந்த தீவை கடந்து பயணிக்க முடியாமல் போனதால் பின்னால் இருப்பது சீனா என ஒரு காலத்தில் மக்கள் நம்பினார்கள். இதேபோல் 1585ஆம் ஆண்டு ரவோனோக் தீவை தேடி சென்ற சர் வால்டர் ராலி கப்பல் ஆக்ரோகோக் தீவிற்குள் செல்லும் குறுகிய கடல் பகுதியின் மணர்வழி இடையில் மோதி பழுதானது. இதனால் இந்த தீவில் இறங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. ரவோனோக் தீவில் குடியேற ஆங்கிலேயர்கள் செய்த முயற்சி தோல்வியடைந்ததால் ஐரோப்பிய குடியேற்றம் நின்று போனது. கடற்கொள்ளையர்கள் பதுங்கியுள்ள பகுதி என அறியப்பட்ட ஆக்ரோகோக்கிலும் குடியேற்றங்கள் ஏற்படவில்லை. 17ஆம் நூற்றாண்டின் அதிபயங்கர கடற்கொள்ளையரான பிளாக் பியர்ட் இந்த தீவில்தான் இறந்தார். கடல் பகுதியில் செல்ல முடியாத இடங்களுக்கு அழைத்து செல்லும் திறமை வாய்ந்த ஸ்கூனர் பைலட்டுகள் இங்கே இருந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்க உள்நாட்டு போரின் போது கட்டப்பட்ட ஆக்ரோகோக் கோட்டை இங்குதான் இருக்கிறது. இந்த கோட்டையின் எஞ்சிய பகுதிகள் 1998ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. உலகப் போரில் இறந்த நூற்றுக்கணக்கான பிரிட்டன் கடற்படை வீரர்களின் உடல்கள் இங்கு புதைக்கப்பட்டுள்ளன. இங்கு கிடைக்கும் கருப்பு பானமான பாரம்பரிய யாப்போன் தேநீர் பிரபலமானது. ஒரு காலத்தில் கடற்கொள்ளையர்களின் புகலிடமாக இருந்த இந்த தீவு நாளடைவில் மக்கள் தொகை பெருகியதால் சரக்கு போக்குவரத்திற்கான தளமாக உருவெடுத்தது. சரக்குகளை காக்க குடோன்கள் கட்டப்பட்டன. தற்போது 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த தீவிற்கு புயல்களும் வெள்ளமும் பெரிய அச்சுறுத்தலாக உள்ளன. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.